அனைவருக்கும் வணக்கம். ஒரு செடிகளை பற்றினது தாங்க. எனக்கு ரொம்ப செடி வகைகள் பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வயசு ஒரு காரணமாக இருக்கிறதால மாடியில் போய் அடிக்கடி எதுவும் பார்க்க முடியாதுங்கிறதால தாங்க நான் லிமிட்டடாக வச்சுக்கிறது. நம்ம சௌகரியத்துக்கு நமக்கு என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கிறது. இப்போ இதை நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து தான் நான் பேசுகிறேன். இந்த மாடியில் அவங்க மாடி தோட்டத்தை கூட நான் காட்டுறேன். அவளும் ஃப்ரெண்டும் சேர்ந்து வச்சுருக்குறாங்க. நிறைய தொட்டிகளில் செடிகள் வச்சுருக்காங்க, அதை கூட நான் காட்டுறேன். இப்போ ஓமவல்லி செடி வந்துங்க, நம்ம மண் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை வச்சுட்டே இருந்தோம்னா வாடிடும் பார்த்தீங்களா. அதனால என்னென்னா, ஒரு பாட்டிலில் போட்டு சும்மா அப்படியே 2 இலையை மட்டும் விட்டு அப்படியே பாட்டிலில் சும்மா போட்டாச்சு. பட் அதுலேயும் துளிர் விட்டுடுச்சு. இந்த மோதி மோதி ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகும். அப்படி வைக்கிறோம் இல்லையா, டைனிங் டேபிளில் வைக்கிறப்ப ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகிறப்ப இந்த மேலே உள்ளதெல்லாம் கூட கொஞ்சம் உடஞ்சிருச்சு. பட் துளிர் விட்டுருக்கு. அடியில் வேர் பார்த்தீங்களா, இப்போ வேர் விட்டுருக்கு. அப்போ மண் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா மற்ற இதோட உரசுனதான், சுவரில் உரசுறது, ஏதோ பக்கத்தில் உள்ள டைனிங் டேபிள் உள்ள பொருள்களில் அப்படி மோதுறதுல உடஞ்சது தான். மற்றபடி துளிர் விட்டுடுச்சு. அடுத்தது வேரும் விட்டுடுச்சு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளது மணி பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் வேர் விட்டுரும், தண்ணியிலே வளரக்கூடியது தான். அடுத்து கணுவாக வெட்டியும் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமான செடிகளை போட்டு வச்சுக்கலாம். சரி, எதுக்கு மண் தேவை அப்படிங்கிறது இல்லை, இப்படியே வளர்ந்து வரும். மண் இருந்தால் ரொம்ப செழிப்பாக வளரும், கொடி மாதிரி ஏறி வரும். இது நமக்கு மாடியில் இந்த கோழிக்கொண்டை பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாலை, பூ மாலையிலலாம் வச்சு கட்டுறது, அந்த மாதிரி செடி தான் அது. ஒரு கோழிக்கொண்டை பூ இருந்துச்சு, அதை ஒடிக்கும்போது அப்படியே இதோடு ஒடிச்சிட்டு வந்துட்டேன் நான். கொஞ்சம் அந்த இடத்துல கட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா அதுலேயும் துளிர் விட்டுக்கிட்டுருக்கு. எனக்கு என்ன சில விஷயங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு தெரில. வேர் விடலை, பட் அதில் குட்டி குட்டி பூ புதுசாக வந்திருக்கு. அந்த இலைகளும் துளிர் விட்டுருக்கு. இதை இனிமேல் நான் செக் பண்ணணும். இதுக்கு வேர் விடாமல் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கிறது கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 2 பூ இப்போ கண்டுக்கு நான் செடியை பறிச்சுட்டு வரும்போது இது தெரியல. இப்போ புது துளிர்லாம் விட்டுருக்கு. பார்ப்போம் அப்படின்னு. சின்ன சின்னதாக அதான் சொல்கிறேங்க, பிளான்ட் லவர் அப்படிங்கிறப்ப எதை பார்த்தாலும் பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் என்னோடது. சரி, இப்போ நான் அங்கே இருக்கிறதால இந்த தக்காளி கூட அங்கே செடியை நான் காட்டினது உங்களுக்கு, காய் பூ எல்லாமே காட்டினேன். பட் நான் இங்கே இருக்கும்போது பழம் அங்கே வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் பறிச்சார். நான் சொன்னேன் வீடியோவில் கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் தக்காளியையும் கொண்டு வந்தார் என்னை அங்கே பார்க்க வரும்போது. சரி அப்படின்னு அதோட தான் நான் முடித்தேன். பட் அவருக்கு அவ்வளோ வீடியோ எடுக்க தெரியாது இல்லையா, அதனால் சும்மா என்ன தானே கொண்டு வந்தார். கொஞ்சம் வச்சு உங்களுக்கு அந்த தக்காளியை காமிச்சிது. இந்த வருஷம் குட்டி தக்காளி தாங்க. முன்னாடி காமிச்சு பார்த்தீங்களா, பழைய வீடியோவில் பின் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அது கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்கும். இப்போ நான் ஊருக்கு வந்த பிறகு தண்ணியெல்லாம் சரியாக ஊற்றலை. செடி எப்படி இருக்குமோ தெரில. அதனால தான் நான் பெருசாக தோட்டம் வச்சுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு வந்துட்டோம்னா உடனே ரிட்டர்ன் ஆக முடிய மாட்டேங்குது. அதனால் போனால் திரும்ப நம்ம வச்சுக்கிற மாதிரி செடிகளை தாங்க நான் வளர்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.